ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியில் சூரிய ஆற்றலை வைத்து சைனா எந்த அளவு மின்சாரம் தயார் பண்ணுகிறது என்பதை பற்றி விரிவாக காண்போம். உப்பு இல்லாட்டி சாப்பாடு சப்புன்னு போயிடும், அதுபோல் மின்சக்தி இல்லாட்டி நாடே இருண்டு போயிடும். அந்தளவு மின்சக்திக்கு சிறப்பு உள்ளது. இந்த மின்சக்தியை இதுவரைக்கும் நீர்லையும் நிலக்கரிலையும் அணுசக்தியும் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பிற்காலத்தில் என்றைக்கும் மற்ற சக்திகள் அவற்றின் மூலம் தயார் பண்ணணும், அதை புதுப்பிக்கக்கூடிய சக்திகள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சக்தி இரண்டு தான், ஒன்று வெயில், இன்னொன்று காற்று. இரண்டிலிருந்தும் தயார் பண்ணலாம் என்பதை கண்டுபிடித்தார்கள். இதில் வெயிலில் வரக்கூடிய சக்தியை சோலார் எனர்ஜின்னு சொல்கிறோம். இதில் முதலிடம் அப்படிங்கிறது உலகத்தின் முதலிடம் சைனா தான். இந்தியா 5வது இடம். சைனாவில் 500 ஜிகாவாட் மின்சாரம் தயார் பண்ணுறாங்க. அங்கே சீனாவுடைய மொத்த தேவையில் 15% அது சோலார் எனர்ஜி பயன்படுத்தப்படுகிறது. நமக்கு நம்ம இந்தியாவில் 75 ஜிகாவாட் தயார் பண்ணுறப்போ 24,000 கோடி முதலீடு பட்டிருக்கோம். ஆனால் சைனாவை 500 ஜிகாவாட் பண்ணியிருக்காங்க. 2030 சீனா 1500 ஜிகாவாட் பண்ணணும் அப்படின்னு குறியீடு வச்சுருக்காங்க. நம்ம 250 ஜிகாவாட். ஆக 250 ஜிகாவாட் அப்படிங்கிறது நம்மளுடைய குறியீடாக இருக்குது. 2060 அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆண்டாக வச்சுருக்கோம். அந்த ஆண்டுக்குள்ளே க்ளீன் எனர்ஜி சமநிலை பெற வேண்டும் அப்படிங்கிறது சைனாவுடைய நோக்கம். நம்ம 2070 குறியீடாக வச்சுருக்கோம். எப்படி இருந்தாலும் இந்த சைனா என்ன பண்ணுகிறது அப்படின்னு தெளிவாக பார்ப்போம். இது பண்ணுறதுக்கு முக்கியம் என்ன தேவை அப்படின்னா சோலார் பேனல் தேவை. பேனலாக அந்த அடுக்குகள், தட்டுக்கள், அந்த போர்டுகள் அது தேவை. சோலார் பேனல் இல்லாமல் பண்ண முடியாது. இந்த சோலார் பேனல் முதலிடத்தில் வைப்பது சைனா தான். 80% உலகத்திலேயே 80% சோலார் பேனல்கள் சைனாவில் தயார் பண்ணப்படுகிறது. அதற்கு மூல பொருளானது சிலிக்கான். சிலிக்கான் அப்படிங்கிறது மண். அதாவது மண்ணில் சிலிக்கான் உண்டு, ஆனால் சிலிக்கானில் மண் கிடையாது. மண் அப்படிங்கிற சிலிக்கான் அப்படிங்கிறது ஒரு மணலை எடுத்து அதை பதப்படுத்தப்பட்டு அதை சுத்தப்படுத்தப்படக்கூடிய மண் அப்படின்னு சொல்லலாம். சிலிக்கான SI அப்படின்னு கெமிஸ்ட்ரியில் சொல்கிறாங்க. அதுக்கு ஆட்டோமிக் பவர் நம்பர் 14 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதில் ஆக்சிஜன் அப்படிங்கிறது 99.99% சுத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதில் ஆக்சிஜனே கிடையாது, இருக்கக்கூடாது. இதுதான் சிலிக்கான். இந்த சிலிக்கான் இந்தியாவில் ராஜஸ்தானில் அதிகம் கிடைக்குது. பட் இங்கே சைனாவில் சிங்ஜியாங் அப்படிங்கிற பிரதேசத்தில் அதிகமாக கிடைக்கிறது. இந்த சிலிக்கான் வச்சு தான் அந்த பேனல் தயார் பண்ணுறாங்க. இந்த சிலிக்கான் என்ன பண்ணுறது அப்படின்னா சூரிய ஒளியில் வெப்பத்தை இழுத்து அதை ஆற்றலாக சேமித்து வச்சுக்குது. இந்த பேனல் தயார் பண்ணுறது மிகப்பெரிய டெக்னாலஜி. சோலார் பேனல் இந்தியாவை காட்டிலும் பாதிக்கு பாதி விலையில் சைனாவில் கிடைக்கிது. அந்த அளவு அந்த நாட்டில் விலை மலிவு. இந்த காலனியில் சோலார் பேனல் சைனாவானது அமெரிக்கா, ஐரோப்பா, இந்தியா ஆகிய நாடுகள் முக்கியமான விரிவாக இந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணால் இங்கே வரி போகிறாங்க அப்படிங்கிற காரணம்னா அந்த கம்பெனிகள் இந்தியாவில் அமைத்து விலையை குறைச்சி எந்த அளவு இந்தியாவில் கம்பெனி இருக்கிறது. யார் அதான் என்பதை பற்றி டாடா இருக்காங்க, விக்ரம் கம்பெனி இருக்காங்க, வாரி அப்படின்னு கம்பெனி இருக்காங்க. ஏறக்குறைய 20% நம்ம இந்தியாவில் உற்பத்தி ஆகுது. இருந்தாலும் விலை மறைவில்லை. அது இப்போ சிலிக்கான் விட்டால் வேறு ஏதாவது பொருள் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ முயற்சி பண்ண மாட்டாங்க. சிலிக்கானை கண்டு 30% எனர்ஜி அதிகம் சக்தியை தரக்கூடிய ஒரு பொருள். அது என்ன பண்ண ஈயம். ஈயத்தை கலந்து சிலிக்கான் தயார் பண்ணலாம். அந்த சீட் தயார் பண்ணால் அதுக்கு ABS லேயர்னு சொல்கிறாங்க. அல்லது பெர்வோஸ்கைட் சிலிக்கான் டேனல் செல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 30% நமக்கு அதிக எஃபிஷியன்சி தருது. அதை நோக்கி சைனா பயணப்படுகிறது. அந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக நம்முடைய மின்சார செலவான குறையும், உற்பத்தி கூடும். எப்படியோ நாம் சைனாவை பின்பற்றுவோம். சைனா நம்மளை காட்டும் 6 மடங்கு 7 மடங்கு அதிக உற்பத்தி பண்ணுகிறது. நாம் அந்த இடத்தை அடைவோம் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.